பாருங்க, நல்லா பீட்ரூட்டை நல்லா மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட மாவில் கொட்டி நல்லா பிசைய வேண்டியது தான். இவ்வளோ மாவு எடுத்துருக்கேன். உருண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு இதோட இட்லி பானையில் வச்சு அவிச்சிடுவோம். ஆமாங்க, இதான் லாஸ்ட்டு. இங்கே வரு எப்படி பிடிச்சிருக்காங்க ஒரு அம்மா, ஒரே மாதிரியா அழகா. அம்மா ஓ, எப்படி இருக்கு பாரு வாழையில் வச்சோன்னா. இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்மா? வெந்துடும் சீக்கிரம். சீக்கிரம் வந்துடும். ஆ, இது வெந்தோன்னு தாங்க தாளிக்கணும். இங்கே பாருங்க, தேன் மிட்டாய் மாரி இருக்குங்க. அம்மா ஓ, செம்மையாக இருக்கலாமா இப்போ? ஆமாம் ஆமாம். இதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. சூடாக இருக்குங்க. அம்மா ஓ, இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு பீட்ரூட்டும் அரிசி மாவும் தான் உருண்டை பிடிக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறப்பே புதுசாக இருக்கு. ஆமாம், அது எப்படிம்மா பண்ணோம்? பீட்ரூட்டை தோல் செதுக்கிட்டு மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அந்த மாவோட நல்லா கிளறி உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் வச்சு அவிச்சு விட்டு அதோட தேங்காய் கருவேப்பிலை மிளகாலாம் போட்டு தாளித்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இருக்குமாம்மா? நல்லாயிருக்கும். அம்மா ஓ, என்ன புடவை சூப்பராக இருக்கு. ஆமாம், ஆடி மாதம் தீமிதிக்கு எடுத்தது இதுக்கு படைக்கிறதுக்கு. ஓ செம்மையாக இருக்குமா. அம்மா ஓ, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. இப்போ பீட்ரூட்டை தோலை செதுக்கிப்போம். நல்லா தோலெல்லாம் செதுக்கிட்டு அப்புறம் தான் மிக்ஸியில் கொடுத்து அரைக்கணும். கத்தியால் செதுக்குவாங்க, நானும் அருவாமனையால் தான் எல்லாம் செய்வேன். பீட்ரூட் தோல் செதுக்கி வச்சு இப்போ நைஸாக அரிஞ்சிப்போம். மிக்ஸியில் கொடுத்து அடிக்கிறதுக்கு புதுசாக இருந்தால் தான் நல்லா மஞ்சு போகும் நைஸாக. அம்மா ஓ, இன்னைக்கு காற்றே அடிக்கல தானே? காற்று அடிக்கல, வெயில் அடிக்குது ஓவரா. ஆமாம். அம்மா பீட்ரூட் வந்து கொஞ்சம் பெருசாகவே அறியுதா? ஆமாம், இப்போ புதுசாக பீட்ரூட்டை கட் பண்ணியாச்சு. இதோட மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இதோட அரைச்சிட்டு வந்து மாவை பிசைஞ்சிடும். பாருங்க, நல்லா பீட்ரூட்டை நல்லா மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட மாவில் கொட்டி நல்லா பிசைய வேண்டியது தான். இவ்வளோ மாவு எடுத்துருக்கேன். இப்போ பீட்ரூட்டை போட்டுவிடுவோம். அரைச்சி வச்ச பீட்ரூட்டை உப்பு போட்டுப்போம். தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ பிசைஞ்சிடுவோம். பாருங்கள், அரிசி மாவும் பீட்ரூட்டும் என்ன கலரில் இருக்குன்னு. ஆமாங்க, இதுதான் உருண்டை. மாவை பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியதாம்மா. ஆமாம், மாவு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகவே பிசையணுங்க. ஆமாம், இது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. யார் வேணால் சாப்பிட்லாம், சின்ன குழந்தையிலேருந்து
பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். நம்ம பார்த்திங்கன்னா பெரிய உருண்டையாக தாங்க பண்ணுறோம். முடிஞ்சாம்மா? நல்லா மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பித்தாச்சு. அம்மா, ஓ, என்ன பெரிய உருண்டையாக பிடிக்கிறியா? ஆமாம் ஆமாம், பெருசு பெருசாக தான் பிடிக்கிறேன். இதை அடுத்து என்னம்மா பண்ணணும்? இட்லி பானையில் வச்சு அவிக்கணும். உருண்டையெல்லாம் பிடிச்சி முடிஞ்சிட்டு இதோட இட்லி பானையில் வச்சு அவிச்சிடுவோம். ஆமாங்க, இதான் லாஸ்ட்டு. இங்கே வரு, எப்படி பிடிச்சிருக்காங்க ஒரு அம்மா ஒரே மாதிரியா அழகா. அம்மா, ஓ, ஆனால் ஒன்று சின்ன சின்னதாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக செய்ய முடியல. ஒன்று ஒன்று பெருசு, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பார்ப்போம். ஆமாம், இது கொஞ்சம் பெருசுங்க. ம், அம்மா, இது போய் என்ன பண்ணணும்? இப்போ இட்லி பானையில் வச்சு எடுத்து வச்சு அவிக்க வேண்டியது தான். அவிக்க வேண்டியதான். ஆமாம், இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ இட்லி பானை போட்டுருவோம். தண்ணியை ஊற்றுருவோம். இட்லி துணியை வச்சிரும். வாழை இலையை வச்சிரும். உருண்டை அள்ளி அதில் வச்சிடலாம். அம்மா, ஓ, இங்கேருந்து பார்க்கறதுக்கு லட்டு மாரியே இருக்கு. லட்டு தான், பீட்ரூட் லட்டு. ஆமாங்க, இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு, வாழையில் வச்சோன்னா. இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்மா? வெந்துடும் சீக்கிரம். சீக்கிரம் வந்துடும். ஆ, இது வெந்தோடனே தாங்க தாளிக்கணும். வச்சுட்டு அப்படியே மூடிட வேண்டியதான். ஆமாம், வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு உருண்டை. எடுத்துடலாமாம்மா? எடுத்துடலாம். எடுமா. அம்மா, இப்போ பார்க்கறதுக்கு இந்த இது மாரியே இருக்குமா, ரசகுல்லா மாரி. ஆமாம், இங்கே பாரு, தேன் மிட்டாய் மாரி இருக்குங்க. அம்மா, ஓ, செம்மையாக இருக்கலாமா இப்போ? ஆமாம் ஆமாம். இதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. சூடாக இருக்குங்க. இந்த பாரு எப்படி இருக்குன்னு. பார்க்கறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூடு செம்மையாக இருக்கு. முடிஞ்சுமா? முடிஞ்சு. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுரும். அம்மா, ஓ, தாளிக்கிறது ரொம்ப லேட்டாகுமா, சீக்கிரம் முடிச்சிடுமா? தாளிச்சிடலாம் சீக்கிரம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்மா? எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிடலாமா? எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெயை ஊற்றுமா.
இப்போ எண்ணெயை ஊற்றுருவோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுருவோம். அடுத்தது என்னம்மா? கடுகு பொரிஞ்சோன்னே பட்டை மிளகா, பட்டை மிளகா நல்லா காரமாக இருக்குமா? ஆமாம் ஆமாம், காரமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தேன் மிட்டாய் மாரி அழகாக இருக்குங்க. உளுத்தம்பருப்பு போட்டுருமாம்மா? போடுமா உளுத்தம்பருப்பு. பட்டை மிளகா போட்டுருவோம். கருவேப்பிலை, தேங்காய், தேங்காய் நிறைய போடணுமாம்மா? ஆமாம். கொஞ்ச நேரம் சேர்ந்து உருண்டையை போட்டுற வேண்டியதான். ஆமாம். இப்போ உருண்டையை போட்டுருவோம். என்னம்மா வேறு பால் மாரி விழுது? ஆமாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. முடிஞ்சுக்கலாமா? முடிஞ்சு. பார்க்கறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா கிண்டி ஆச்சு. இதோட அள்ளிடுவோம். அம்மா ஓ, செம்ம வாசமாக இருக்கே. ஆமாம். நல்லா தேங்காய் உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வதக்கிட்டோம்ல, அதனால் அதனால். அம்மா ஓ, என்ன பீட்ரூட் உருண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே குலாப் ஜாம் மாதிரியே இருக்குங்க. ஆமாம். இந்த தேங்காவெல்லாம் எடுத்துட்டா குலாப் ஜாம் தான். அம்மா ஓ, ஒன்று சாப்பிடுமா? இங்கே பாருங்களேன், ஒன்று உடைப்பாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு உள்ள. எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பராக. அம்மா ஓ, சாப்பிட்றியம்மா? சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. உப்புலாமா? உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மற்றபடியெல்லாம் ஓகே. ம். ஆமாங்க, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இதுங்க. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாமே சாப்பிட்லாம். நல்லா இருக்குல்லாம்மா? நல்லா இருக்கு.